அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அன்புமணி தரப்பிலான பாமக இணைந்துள்ளது. கூட்டணியில் அன்புமணி சேர்ந்ததை தொடர்ந்து உடனடியாக எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்று உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தது அரசியல் வட்டாரத்தில் கவனம் பெற்றுள்ளது. சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்வதற்காக கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதமே அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டது. 8 மாதங்களுக்கு பிறகு அன்புமணி தரப்பிலான பாமக அதிமுக கூட்டணியுடன் கைகோர்த்திருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள அவரது இல்லத்தில் பாமக தலைவர் அன்புமணி நேரில் சந்தித்து ஆலோசித்தார். அதிமுக பாமக கூட்டணியில் தொகுதி பங்கீட்டை முடிவு செய்துவிட்டதாக இபிஎஸ் தெரிவித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி எங்கள் கூட்டணியில் இப்பொழுது இடம்பெற்றிருக்கின்றன. மேலும் சில கட்சிகள் விரைவில் எங்கள் கூட்டணியில் சேருவார்கள். இந்த தொகுதியினுடைய எண்ணிக்கை நாங்கள் முடிவு செய்துவிட்டோம். மற்றதெல்லாம் பின்பு அறிவிப்போம். பாமகவில் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையே சிக்கல் நீடித்து வரும் நிலையில் ராமதாஸ் தொடர்பான கேள்விக்கு அன்புமணி மற்றும் எடப்பாடி பழனிசாமி பதிலளிக்க மறுத்துவிட்டனர். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அல்லது ராமதாஸ் தரப்பினரை கூட்டணியில் சேர்க்கக்கூடாது என்று அன்புமணி நிபந்தனை விதித்ததாகவும் அதனை இபிஎஸ் ஏற்றுக்கொண்டதாகவும் கூறப்படுகிறது. அதிமுக கூட்டணியில் அன்புமணி தரப்பிலான பாமகவுக்கு 18 சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் 1 மாநிலங்களவை இடம் ஒதுக்க முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அன்புமணியிடம் அதிமுக பேசியது தவறு என்றும் அன்புமணியை பாமக தலைவர் என எடப்பாடி பழனிசாமி கூறியது சட்டத்திற்கு எதிரானது எனவும் பாமக நிறுவனர் ராமதாஸ் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு தொலைபேசி மூலம் பேட்டியில் தெரிவித்தார். சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட விரும்புவோருக்கு தைலாபுரம் தோட்டத்தில் நாளை முதல் விருப்ப மனு வழங்கப்படும் எனவும் ராமதாஸ் அறிவித்துள்ளார். கூட்டணி விஷயத்தில் ராமதாஸ் அடுத்ததாக என்ன செய்ய போகிறார் என அரசியல் வட்டாரத்தில் உற்றுநோக்கி பார்க்கப்படுகிறது. இதனிடையே கடந்த 5ஆம் தேதி திருச்சிக்கு வருகை தந்த அமித்ஷாவை அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி சந்தித்தார். அடுத்த 2 தினங்களிலேயே தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் அன்புமணி தரப்பு பாமக இணைந்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் கவனம் பெற்றுள்ளது. அன்புமணியுடனான கூட்டணி முடிவான பிறகு டெல்லிக்கு விரைந்த இபிஎஸ் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் மேலும் சில கட்சிகளை இணைப்பது, தேமுதிகவின் நிலைப்பாடு, முன்னாள் முதல்வர் OPS மற்றும் அமமுகவை கூட்டணியில் சேர்ப்பது உள்ளிட்டவை குறித்து பேசியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதல்வர் O பன்னீர்செல்வம் இபிஎஸ் டெல்லி செல்வது என்ன உலக அதிசயமா என்று கேள்வி எழுப்பினார். எடப்பாடி டெல்லி புறப்பட்டுட்டாங்க. தாவேகாவில் OPS ஆதரவாளர்கள் இணைந்தது தொடர்பான கேள்விக்கு பன்னீர்செல்வம் பதிலளிக்காமல் சென்றார்.